ஹாய் குட்டீஸ், நம்ம இன்றைக்கி ஜாலியாக மேக்ஸ் கூட சேர்ந்து விளையாடலாமா? வீடியோவை பார்க்கலாமா? சரி, இன்றைக்கி நான் என்ன சொல்லி கொடுக்க போகிறேன்னா 1, 2 இதை தான் நான் சொல்லி கொடுக்க போகிறேன். ஒரு கதை மூலமாக சொல்லி கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வழக்கமாக பார்க்குற வடிவங்களை பற்றி பார்க்கலாம். நம்ம சமோசா சாப்பிட்றோம் இல்லையா, அது எந்த ஷேப்பு, முக்கோணம் அந்த மாதிரிலாம் ஷேப் இருக்கு இல்லையா. அப்புறம் நம்ம கையில் போடுற வளையல், வட்டம், லட்டு வட்டம் ஷேப் தான். ஸோ நம்ம கண்ணால் பார்க்குறத வச்சு வடிவங்கள் எப்படியோ அதே மாதிரி தான் எண்களையும் நம் முன்னோர்கள் வடிவமைச்சு வச்சுருக்காங்க. அதுதான் கணித அறிவு. ஸோ நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு கதை மூலமாக நான் சொல்லி கொடுக்க போகிறேன். நீங்கள் எல்லோரும் ரெடியா? சரி வாங்க. அதுக்கு முன்னாடி என் பிள்ளைகளுக்கு நான் ஆரம்ப கட்டத்தில் கணித அறிவை எப்படி இன்புட் கொடுக்குறேன் அப்படிங்கிறது ஒரு சின்ன வீடியோ பார்த்துக்கலாம். சிவா உட்கார், சிவா உட்கார். அம்மா கை வரையதான் எடுக்கணும்னா நின்று நின்று உனக்கு தாரேன். இது என்னது? வட்டம்ல. இது என்னது? கட்டம். 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 என்னது? வட்டம். சூப்பர், வெரி நைஸ். கிளாப் பண்ணுங்க. இது என்னது? 1 4 1 1 அது இது கட்டம். கட்டம். வட்டம். வட்டம். 1 1 இது என்னது? 2 2 இது சிவா. இது என்னது? மாலையா? இது என்னது? கட்டம். வட்டம். 1 2 2 எங்க இருக்கு? இந்த இருக்கு, இந்த இருக்கு 2. இது 1. சரியா? இது கட்டமா வட்டமா? இப்போ பார்த்தீங்க இல்லையா, இப்போ வட்டம் கட்டம் அந்த மாதிரி தான். ஒன்றுங்கிறதும் ஒரு அடையாளம் தான். ஸோ அதை எப்படி நம்ம கணித அறிவு கொண்டு வந்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பண்ணையார் ஒரு நாய் வளர்த்தாரு. அந்த நாய்க்கு 1ன்னு அடையாளப்படுத்தி ஒரு கீ செயினும் அந்த நாய்க்கு போட்டு விட்டுக்கிட்டாரு. அவர் சாப்பிடும்போது, தூங்கும்போது, தண்ணி குடிக்கும்போது எப்போ பார்த்தாலும் அந்த நாயை 1ன்னு கூப்பிடுறது வழக்கம். ஸோ அதுக்கும் கொடுப்பாரு. ஸோ ஒரு நாள் அந்த நாய் கூட அவர் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு நாய் அவர் கூடயே வாலாட்டிட்டு வீட்டுக்கும் வந்துட்டு, ஸோ அதனால் அதுக்கு என்ன பண்ணுறாரு, 2 அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தி அதுக்கும் ஒரு கீ செயின் கொடுக்குறாரு. ஸோ இந்த 2 நாயுமே அவர் கூட வளர்ந்து வருது. வழக்கமாக 1ங்கிற நாயை கூப்பிட்டு பழக்கப்பட்டவர் இப்போ 2 அப்படின்னு கூப்பிட்டேச்சுலேயும் அந்த முதல் நாயும் அது கூடவே வரும். அப்போ பார்க்குறவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா 2ன்னா அந்த நாய்களை தான் குறிக்கி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டுறாங்க. ஸோ அதனால் இப்போது நம்ம அந்த நாய்களுக்காக பிளேட் ரெடி பண்ணலாமா? ஸோ 1 2 2 பிளேட் தேவை. ஸோ 1 2 அதே மாதிரி கிளாஸு, ஸ்பூனு எல்லாமே நம்ம ரெடி பண்ணலாமா? ஸோ ஸ்பூனு 1 2. ஸோ 2 ஸ்பூன். அதுக்கப்புறம் கிளாஸு 2 கிளாஸ் அரேஞ்ச் பண்ணலாமா? ஸோ 1 2. அதை என்ன பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா ஸ்பூனு, பிளேட்டு எல்லாத்தையுமே அதையும் அடையாளப்படுத்திக்கிட்டாரு. 1 2 அப்படின்னு அடையாளம் கொடுத்துக்கிட்டாரு. ஸோ லேபிள் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ 1 2 அப்படின்னு லேபிள் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டாரு, செட் பண்ணி வச்சுக்கிட்டாரு. ஸோ 2 கிளாஸ், 2 கிளாஸ், அதே மாதிரி 2 பிளேட். ஸோ இப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டாரு. ஸோ 2 பிளேட், 2 கிளாஸஸ், அதே மாதிரி 2 கிண்ணம், 2
2 ஸ்பூன், அப்புறம் சோப்பு 2 சோப்பு, அதுக்கு தேவையானது எல்லாமே 2 அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டாரு. ஸோ நம்ம இனிமேல் வர வீடியோவில் 3, 4, 5 அதை பற்றி நம்ம பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு பெட்டராக கொடுத்துருக்கேன். ஸோ எனி சேஞ்ச் ப்ளீஸ் கமெண்ட்.